Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு history unit 3 detail 1 படிக்கலாம். Analyze the effects of the World War II. Second World Warனால என்னென்ன விளைவுகள் changes நடந்தது all over the world னு பார்க்கலாம். This is an important question. நம்ம சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணலைனா subscribe பண்ணிடுங்க. Effects of the war. New geopolitical power alignment. World War II changed the world in fundamental ways. Fundamental ways னா என்ன? World War II உலக நாடுகளுக்கிடையே அடிப்படை விஷயங்களான political, அரசியல், economic, பொருளாதாரம், military, ராணுவ அமைப்பு ஆகியவற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. The world was polarized into two main blocks led by superpowers, one led by the United States with a pronounced anti-communist ideology and the other by Soviet Russia. Polarized na separated, blocks na groups. World War II, Second World War நடந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகள் ரெண்டு குரூப்பாக பிரிந்தன. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பணபலம் படைபலம் இந்த இரண்டு விஷயங்களையும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மத்த கண்ட்ரீஸை விட பவர்ஃபுல்லா இருந்தாங்க. So they were called as super powers. ரெண்டு குரூப்பா பிரிஞ்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் தலைமை தாங்கியது, இன்னொரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு சோவியத் ரஷ்யா தலைமை தாங்கியது. யூரோப் வாஸ் டிவைடட் இன்டு டூ, கம்யூனிஸ்ட் அண்ட் நான் கம்யூனிஸ்ட். கம்யூனிசம்னா என்ன? A system where wealth and resources are collectively owned by community or government rather than by individuals. ஒரு நாட்டுடைய செல்வம், நிலம், தொழிற்சாலைகள் போன்றவற்றை தனி நபர்களுக்கு சொந்தமாக இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டி அவங்களோட கண்ட்ரோல்ல அந்த ரிசோர்ஸஸை வச்சிருக்கிறது. இதுதான் கம்யூனிசம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 40 பென்சில்ஸ் இருக்கு. இந்த பென்சில்ஸை ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா கொடுக்காம எல்லா பென்சிலையும் காமனா ஒரு இடத்துல வச்சுட்டு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எடுத்து யூஸ் பண்றது கம்யூனிசம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. அமெரிக்கா கம்யூனிசம்க்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சோ அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணின கண்ட்ரீஸ் நான் கம்யூனிஸ்ட் குரூப்ல இருந்தாங்க. ரஷ்யா சப்போர்ட்டட் கம்யூனிஸ்ட் சிஸ்டம். சோ ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணின கண்ட்ரீஸ் கம்யூனிஸ்ட் குரூப்ல இருந்தாங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன். ப்ரோலிஃபரேஷன்னா சடன் இன்க்ரீஸ் ஆஃப் சம்திங். நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன்னா இதுவரைக்கும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாத கண்ட்ரீஸ் எல்லாம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் ரிலேட்டட் மிலிட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த கண்ட்ரீஸ் இன்னும் அதிக அளவுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. The United States and the Soviet Union entered into a race to have more nuclear powered weapons. அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. They built a large stockpile of such weapons. Stockpileனா ஃபியூச்சர் யூஸ்க்காக லார்ஜ் சப்ளை ஆஃப் குட்ஸ் சேர்த்து வைப்பது. இந்த இரண்டு கண்ட்ரீஸும் ஏராளமான ஆயுதங்களை தயாரித்து சேமித்து வைத்தார்கள். டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரீஸ். டிஃபென்ஸ்னா பாதுகாப்பு, ஸ்கை ராக்கெட்டட் மிகவும் அதிக அளவில் பல நாடுகள் பாதுகாப்பு மற்றும் ஆயுதங்களுக்காக மிக அதிக அளவில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ்னா நாடுகளுக்கு நடுவுல சமாதானம், வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்குவது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தொடங்கப்பட்ட அமைப்புகள் சர்வதேச அமைப்புகள்னு சொல்வோம். Many international agencies, in particular the United Nations, the World Bank and the International Monetary Fund came into existence, providing a forum for countries large and small. United Nations நம்ம ஏற்கனவே previous lessonsல படிச்சிருக்கோம். உலக நாடுகள் பீஸ்ஃபுல்லா இருப்பதற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. World Bank நாடுகளின் வளர்ச்சி திட்டத்திற்கு நிதி உதவி பண்றதுக்காகவும், IMF International Monetary Fund நாடுகளின் நிதி பிரச்சனைகளுக்கு உதவுவதற்காகவும் உருவாக்கப்பட்டன. ப்ரொவைடிங் அ ஃபோரம் அப்படின்னா பவர்ஃபுல் கண்ட்ரீஸ், சின்ன கண்ட்ரீஸ் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்க்க ஒரு பொதுவான தளம், அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். கொலோனியல் பவர்ஸ் were forced to give independence to former colonies in a process of decolonization. Coloniesனா என்ன? A country or territory that is controlled and ruled by another more powerful country. எந்த கண்ட்ரி வேற ஒரு கண்ட்ரியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கோ அந்த கண்ட்ரிய காலனின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் 1947 பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ட் இந்தியா. சோ அட் தட் டைம் இந்தியா வாஸ் அ காலனி ஆஃப் பிரிட்டன். டீகாலனைசேஷனா காலனி ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுதல். பிஃபோர் வேர்ல்ட் வார் II கொலோனியல் பவர்ஸ், அதாவது வல்லரசு நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் ஏசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள பல நாடுகளை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஆஃப்டர் வேர்ல்ட் வார் II இந்த கொலோனியல் பவர்ஸ் தங்கள் கண்ட்ரோல்ல இருந்த நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். இந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது இந்தியாவுக்கு. அண்ட் இந்தியா பிகேம் இண்டிபெண்டன்ட் ஆன் 15th August 1947. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது 15th August 2026. இன்னைக்கு நாம 80th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் a wonderful coincidence. That's all. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up, share it with your friend, click on subscribe for more videos. Thank you.